ப்ளூ ஸ்டார், சிங்கப்பூர் சலூன் இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆச்சு. இந்த 6 நாள்ல இந்த படங்கள் 2மே எவ்வளோ வசூல் வந்திருக்கு? இந்த 2 படத்துல எந்த படத்துக்கு அதிக வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். நேத்து 6வது நாள் எந்த படத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதை ரொம்ப தெளிவாக பார்ப்போம். அப்புறம் ஃபைட்டர் அந்த படம் நேத்து 6வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் அயலான் 19வது நாள், கேப்டன் மில்லர் 19வது நாள், இது இல்லாமல் மலைக்கோட்டை வாலிபன், மெரி கிறிஸ்மஸ், மிஷன் சாப்டர் 1 இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் சலார் படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் சொல்லுங்கள், வெர்டிக்ட் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த படத்துக்கு எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, ரெக்கவர் ஆச்சா இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமாங்க, சலார் படத்தோட டோட்டல் ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோக்கு ரைட்ஸ் போயிருக்கு எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, காப்பான் தான். காப்பான் படத்தில் நம்ம கேவி ஆனந்த் அவர்கள் இந்த படத்தில் இந்த சீனை வச்சதுக்கப்புறம் இது ரியலாக அதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு இன்சிடெண்ட்டாகவே நடந்தது. ஸோ ஆமாங்க, இந்த வெட்டுக்கிளி பூச்சிலாம் இந்த இருக்கிற விவசாயத்தெல்லாம் பயங்கரமாக நாசம் பண்ணிச்சு. அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாறிச்சு. ரியலாகவே சொல்கிறேன், அந்த படத்தில் இல்லை, ரியலாகவே அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிச்சு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் குருதேவன் ஸ்ரீனிவாசன், அப்புறம் பாரதி தமிழன்வேல், அப்புறம் கிங் MDA அப்படிங்கிறவர், அப்புறம் SS அடிக்டட் கிரி. இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஹீரோவோட ஃபேஸே நான் டோட்டலாக வச்சுருக்கேன். ஸோ இருந்தாலும் அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதை தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வசூலுக்குள்ளே போயிடலாம். மலைக்கோட்டை வாலிபன் அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் கேரளாவில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 72 லட்சம். கேரளாவில் 11 கோடியே 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 66 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நேற்று நம்ம வீடியோவில் கேட்டிருந்தோம், இந்த படம் தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. படம் பார்த்தவங்களே சில பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான், இருந்தாலும் ரொம்ப புவரான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோகன்லால் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஆனால் இந்த படத்தில் என்னமோ ஒரு ஒஸ்டான ஒரு ஆக்டிங் மாதிரி இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மைனா கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் மெரி கிறிஸ்மஸ் அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் இந்தியாவில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ வசூல் அவ்வளோதான் கம்மியாயிடுச்சு இந்த படத்துக்கு, 24 கோடியே 60 லட்சம். அப்புறம் மிஷன் சாப்டர் 1 அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் 9 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 10 லட்சம் வேர்ல்டு வைடு. இந்த படம் 13 கோடியே 2 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் 90% ரெக்கவர் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ இந்த படம் இப்போவே அப்படியே ஸ்டாப் ஆனால் கூட இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபில்மாக தான் வருமே தவிர, வெர்டிக்ட்டு ஒரு ஃப்ளாப்பு, ஒரு அட்ரு ஃப்ளாப்பு அந்த கேட்டகரி இந்த படத்துக்கு வராது. அந்த வெர்டிக்ட் இந்த படத்துக்கு வராது. அப்புறம் ஹனுமான் அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து இந்த படம் மட்டும் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்தியா முழுக்க 208 கோடியே 3 லட்சம், வேர்ல்டு வைடு 265 கோடியே 83 லட்சம். அப்புறம் குண்டூர் காரம் அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம், வேர்ல்டு வைடு 23 லட்சம், 180 கோடியே 74 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான படமாக தான் அமையுது. மகேஷ் பாபுவோட அடுத்த படம் ஒரு மிகப்பெரிய படம், ராஜமௌலி அவர்களோட படம். ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு பெரிய சம்பவம் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அயலான் அந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 32 லட்சம், 53 கோடியே 46 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 77 கோடியே 71 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் இன்னும் எவ்வளோ வசூல் வர வேண்டியது இருக்குது, எவ்வளோ தமிழ்நாட்டில் ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் 2-3 நாளில் தெளிவாக பார்ப்போம். கேப்டன் மில்லர் இந்த படத்தோட Day 19 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சம், வேர்ல்டு வைடு 13 லட்சம், 71 கோடியே 96 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 43 கோடியே 38 லட்சம் தமிழ்நாட்டில். அப்புறம் ப்ளூ ஸ்டார், சிங்கப்பூர் சலூன் இந்த 2 படங்களில் எது அதிக வசூல் அப்படிங்கிறது பார்ப்போம். Day 6 ப்ளூ ஸ்டார் தமிழ்நாட்டில் 49 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம், 5 கோடியே 2 லட்சம் தமிழ்நாட்டிலையும்,
5 கோடியே 49 லட்சம் டோட்டலாக இது வரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். சிங்கப்பூர் சலூன் இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 63 லட்சம், வேர்ல்டு வைடு 69 லட்சம். இந்த படம் டோட்டலாக தமிழ்நாட்டில் 7 கோடியே 1 லட்சமும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 64 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 6 நாள் ப்ளூ ஸ்டாரையும் சிங்கப்பூரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது சிங்கப்பூர் சலூன் இந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிங்கப்பூர் சலூன் தான் அதிக வசூல், கிட்டத்தட்ட 8 கோடி கிட்டே இந்த படம் வசூல் இருக்குது. ஸோ ஆனால் 6வது நாளில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த 2 படங்களில் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் தான். ஏன்னா ப்ளூ ஸ்டார் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. சிங்கப்பூர் சலூன் சில லட்சங்கள் கம்மியாக இருக்குது டே 5 கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் கம்மியாகிறது வழக்கம்தான். ஆனால் ப்ளூ ஸ்டார் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ப்ளூ ஸ்டார் இனிமேல் பிக்கப் ஆகி இன்னும் லாங் ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூர் சலூன் இன்னும் சில நாட்கள் ஓடினாலே போதும் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 படங்களையும் கம்பேர் பண்ணும்போது அதிக வசூல் சிங்கப்பூர் சலூன். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது 6வது நாளில் இருந்து ஆரம்பிச்சிருக்குது ப்ளூ ஸ்டாருக்கு. அப்புறம் ஃபைட்டர் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 7 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடி, வேர்ல்டு வைடு 11 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் 169 கோடியே 30 லட்சமும், ஓவர்சீஸில் 62 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 231 கோடியே 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண படமாக இந்த படம் அமையும். அதாவது இந்த ஜனவரியில் வந்து அதிக வசூல் எடுத்த படமாக இதுதான் அமைய போகுது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா இந்த படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா இந்த படம் தமிழில் டப் பண்ணல, தெலுங்கில் டப் பண்ணல, கன்னடாவில் டப் பண்ணல, டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம் தான். இருந்தாலும் சவுத் இந்தியாவில் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் சலார் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சலார் வந்து போன ஒரு மாதம் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஒரு ஓப்பனிங்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு டவுன் வந்துச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட நம்ம சொல்லும் போதே நிறைய இடத்துல இந்த படம் லாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இருந்தாலும் இப்போ டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் 24 கோடியே 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 226 கோடியே 83 லட்சம், கர்நாடகாவில் 43 கோடியே 75 லட்சம், கேரளாவில் 19 கோடியே 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 154 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 153 கோடியே 85 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 622 கோடியே 54 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக ஃபைனல் கிராஸ் கலெக்ஷன் இது. இப்போது இந்த படம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ விலைக்கு வாங்கப்பட்டிருக்கு, எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு டோட்டல் கலெக்ஷன் 24 கோடியே 25 லட்சம், ஷேரு 13 கோடியே 11 லட்சம், 12 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் வாங்கப்பட்டிருக்கு, 1 கோடியே 11 லட்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடை பொறுத்தவரை ஒரு ஹிட்டு. ஆந்திரா தெலுங்கானாவில் 226 கோடியே 83 லட்சம், ஷேரு 122 கோடியே 54 லட்சம், 144 கோடிக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. 21 கோடியே 46 லட்சம் இந்த படத்துக்கு லாஸ். ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் இந்த படம் ஒரு ஃப்ளாப்பு. அப்புறம் கர்நாடகாவில் இந்த படம் டோட்டல் கலெக்ஷன் 43 கோடியே 75 லட்சம், 23 கோடியே 63 லட்சம் ஷேர் வந்திருக்கு, 30 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, 6 கோடியே 37 லட்சம் இந்த படத்துக்கு லாஸ். அப்புறம் கேரளாவில் இந்த படம் டோட்டலாக 19 கோடியே 1 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, ஷேரு 10 கோடியே 27 லட்சம், தியேட்டர்கள் ரைட்ஸ் 6 கோடிக்கு போயிருக்கு, 4 கோடியே 27 லட்சம் இந்த படத்துக்கு ப்ராஃபிட்டு கேரளாவை பொறுத்தவரையும் இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கு. அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக 154 கோடியே 85 லட்சம், ஷேரு 83 கோடியே 68 லட்சம் வந்திருக்கு, 82 கோடிக்கு இந்த படம் வந்து தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, 1 கோடியே 68 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இந்தி பெல்ட்டில் இந்த படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாக அமைஞ்சிருக்கு. அதாவது 82 கோடி போட்டு அதாவது வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 1.5 கோடி கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் 153 கோடியே 85 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 73 கோடியே 99 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு, 75 கோடிக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க, 1 கோடி இந்த படத்துக்கு லாஸ். ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 622 கோடியே 54 லட்சம், டோட்டல் ஷேரு 327 கோடியே 22 லட்சம் ஷேர் வந்திருக்கு, தியேட்டர்கள் ரைட்ஸு 350 கோடிக்கு போயிருக்கு. ஸோ இந்த படம் டோட்டலாக அதாவது ஒரு ஏரியாவில் ப்ராஃபிட் வந்திருக்கும், ஒரு ஏரியாவில் வந்து லாஸ் ஆகிருக்கும். இது எல்லாத்தையுமே எடுத்து கனெக்ட் பண்ணி பார்த்தா வேர்ல்டு வைடு இந்த படம் லாஸு 21 கோடி. இந்த படம் பெரிய பட்ஜெட்டு,
பெரிய ஒரு ஓப்பனிங் இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் தோல்விக்கு, இவ்வளோ பெரிய தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் இன்னும் கொஞ்சம் கம்மியான விலைக்கு விற்கப்பட்டிருந்தா இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் வந்து 82 கோடிக்கு வாங்கி 1.5 கோடி தான் லாபம் கிடைச்சிருக்கு. ஒரு 70 கோடிக்கு கொடுத்துருந்தா உங்களுக்கு ஒரு 11 கோடி கிட்ட 12 கோடி கிட்ட லாபம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரியே ஓவர்சீஸில் ஒரு 65 கோடி கொடுத்துருக்கலாம். அதே மாதிரியே நீங்கள் 110லேருந்து 115 கோடிக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் இதை வாங்கியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ஆக்சுவலாக படமாக பார்க்கும்போது எக்கச்சக்கமாக அப்படியே என்னடா இது ஏன்டா இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. இது வந்து ஒரு டிஸ்டோபியன் வேர்ல்டு, இது வந்து நம்ம உலகத்திலே இல்லை, இது ஒரு கற்பனை உலகம் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வழக்கமாக ஒரு ஹீரோவுக்கு ஒரு பில்டப் சாங்கு அப்படிங்கும்போது தீரா தீரா மின்னல் வால் வீசும் அப்படிலாம் பாட்டு வரும். ஹீரோ நடந்துக்கிட்டே இருப்பார், பின்னாடி பேக்ரவுண்டில் வரும். ஆனால் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறத விட பையனுக்கு பில்டப் சாங்குக்கு ஒரு டீச்சர் உருவாக்கி அந்த பாட்டை அவங்க பாட வச்சு அந்த குழந்தைங்கள்லாம் பாடுறத வச்சு பில்டப் சாங்காக மேக் பண்ணி அதில் வந்து ஹீரோவோட மாசம் காட்டணும்னு நினச்சதுலாம் கொஞ்சம் சிறுபுள்ளத்தனமாக இருந்ததோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு படம் பார்க்கும்போது. அதே நேரத்தில் இந்த படத்தில் அந்த வெட்டு குத்து அது இதுன்னு ஏதாவது மாசாக ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் தன்னைத்தானே பைத்தியக்காரன்னு சொல்லிக்கிற மாதிரியும், இல்லை பைத்தியக்காரன் அவன் பிறக்கும் போதே ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப மாசான டைலாக்னு நினச்சி பேசின இந்த வசனங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ட்ராப். ஸோ அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்க்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.